20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் உலகின் பல பகுதிகள் தொழில்துறை வளர்ச்சி, காலனித்துவ ஆட்சி மற்றும் உலக போர்களால் மாற்றமடைந்து கொண்டிருந்த போது, சீனா அரசியல் குழப்பம், வெளிநாட்டு தலையீடு மற்றும் உள்நாட்டு பலவீனங்களால் பாதிக்கப்பட்டு கொண்டிருந்தது. பல நூற்றாண்டுகளாக ஆசியாவின் முக்கிய சக்திகளில் ஒன்றாக இருந்த இந்த நாடு அந்த காலகட்டத்தில் உலக அரசியலின் மையத்திலே இல்லை. ஆனால் அடுத்த 100 ஆண்டுகளில் நடந்த மாற்றங்கள் சீனாவை உலகின் மிகப்பெரிய பொருளாதார மற்றும் அரசியல் சக்திகளில் ஒன்றாக மாற்றியது. 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலே சீனா அரசியல் நிலைத்தன்மையை இழந்திருந்தது. பழைய ஆட்சி அமைப்புகள் பலவீனமடைந்திருந்தன. வெளிநாட்டு சக்திகள் அதன் பொருளாதாரத்திலும் அரசியலிலும் செல்வாக்கு செலுத்திக் கொண்டிருந்தன. உள்நாட்டு மோதல்கள், பிராந்திய அதிகார போட்டிகள் மற்றும் பொருளாதார சிக்கல்கள் ஆகியவை நாட்டை பலவீனப்படுத்தின. இந்த சூழ்நிலையில் புதிய அரசியல் இயக்கங்களும் உருவெடுத்தன. நாட்டை நவீனப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் பலரிடமும் வளர்ந்தது. 2ஆம் உலகப் போருக்கு முன்பும் அந்த காலகட்டத்திலும் சீனா மிகப்பெரிய சவால்களை சந்தித்தது. வெளிநாட்டு படையெடுப்புகள், உள்நாட்டு போர்கள் மற்றும் அரசியல் குழப்பங்கள் நாட்டை கடுமையாக பாதித்தன. கோடிக்கணக்கான மக்கள் போரின் விளைவுகளை அனுபவித்தார்கள். இந்த அனுபவங்கள் சீனாவின் தேசிய அடையாளத்தை வலுப்படுத்தியது. நாட்டை ஒருங்கிணைத்து மீண்டும் வலுவான சக்தியாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் பெரிதாகவும் உருவெடுத்தது. 1949ஆம் ஆண்டு சீனாவின் நவீன வரலாற்றில் மிகப்பெரிய திருப்பமாக அமைந்தது. ஒரு புதிய அரசியல் அமைப்பும் உருவெடுத்தது. புதிய அரசு நாட்டின் பொருளாதாரத்தையும் அரசியலையும் முழுமையாக மாற்ற முயன்றது. விவசாயம், தொழில்துறை மற்றும் சமூக அமைப்புகள் அனைத்திலும் பெரிய மாற்றங்கள் செய்யப்பட்டன. இந்த மாற்றங்கள் சில வெற்றிகளையும் சில தோல்விகளையும் ஏற்படுத்தியது. ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக இருந்தது: சீனா தன்னை மீண்டும் கட்டியெழுப்ப துவங்கியது. 1950 மற்றும் 1960களில் சீனா தனது தொழில்துறை அடித்தளத்தை உருவாக்க முயன்றது. அந்த முயற்சிகள் அப்போது வெற்றிகரமாக இல்லை. சில பொருளாதார திட்டங்கள் எதிர்பார்த்த பலனையும் அளிக்கவில்லை. இருந்தாலும் நாட்டின் பல பகுதிகளில் அடிப்படை கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டன. கல்வி, சுகாதாரம் மற்றும் நிர்வாக அமைப்புகள் விரிவுபடுத்தப்பட்டன. இந்த காலம்தான் சீனாவின் எதிர்கால வளர்ச்சிக்கான அடித்தளத்தையும் அமைத்தது. 1970களின் இறுதியில் ஒரு புதிய மாற்றமும் துவங்கியது. இந்த மாற்றம் சீனாவின் வரலாற்றையே மாற்றியது. உலக சந்தைகளுக்கு திறக்கப்பட்ட பொருளாதார கொள்கைகளும் அறிமுகப்படுத்தப்பட்டன. வெளிநாட்டு முதலீடுகள் வரவேற்கப்பட்டன. தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட்டன. ஏற்றுமதி மைய வளர்ச்சியும் துவங்கியது. ஆக இந்த முடிவு சீனாவின் பொருளாதார வளர்ச்சியை முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு வேகப்படுத்தியது. 1980 மற்றும் 90களில் உலகின் பல நிறுவனங்கள் தங்கள் உற்பத்தி மையங்களை சீனாவுக்கு மாற்ற துவங்கினார்கள். குறைந்த செலவு, பெரிய தொழிலாளர் பலம் மற்றும் அரசின் ஆதரவு ஆகியவை இதற்கு காரணமாகவும் அமைந்தது. சில தசாப்தங்களுக்குள் சீனா உலகின் தொழிற்சாலையாகவே மாறியது. மின்னணு பொருட்கள் முதல் ஆடைகள் வரை எண்ணற்ற பொருட்கள் அங்கிருந்து உலகம் முழுவதும் சென்றன. இந்த வளர்ச்சியின் விளைவாக கோடிக்கணக்கான மக்கள் வறுமையிலிருந்து வெளியே வந்தார்கள். நகரங்கள் வேகமாக வளர்ந்தன. புதிய நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் அதிவேக ரயில் பாதைகளும் உருவாக்கப்பட்டன. உலக வரலாற்றிலே மிகவும் வேகமாக நடந்த பொருளாதார மாற்றங்களில் ஒன்றாக இது கருதப்படுகிறது. சில தலைமுறைகளில் சீனா ஒரு ஏழை நாட்டிலிருந்து உலகின் 2வது பெரிய பொருளாதாரமாகவே மாறிவிட்டது. பொருளாதார வளர்ச்சியோடு தொழில்நுட்பத் துறையிலும் சீனா முன்னேற துவங்கியது. ஆரம்பத்தில் வெளிநாட்டு தொழில்நுட்பத்தை பயன்படுத்திய நாடாக இருந்த சீனா பின்னர் தானே புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்கும் நிலைக்கு வந்தது. தொலைத்தொடர்பு, செயற்கை நுண்ணறிவு, மின்னணு வணிகம் மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் போன்ற துறைகளில் உலகின் முன்னணி நாடுகளில் ஒன்றாகவே மாறியது. அதே நேரத்தில் சீனாவின் இராணுவமும் நவீனப்படுத்தப்பட்டன. உலகின் மிகப்பெரிய இராணுவங்களில் ஒன்றாக இருந்த அதன் படைகள் புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் நவீன ஆயுதங்களால் வலுப்படுத்தப்பட்டன. புதிய போர்க்கப்பல்கள், ஏவுகணை அமைப்புகள் மற்றும் வான்படை திறன்கள் உருவாக்கப்பட்டன. இதன் மூலம் சீனா தனது பிராந்திய பாதுகாப்பை மட்டுமல்ல, உலகளாவிய செல்வாக்கையும் அதிகரிக்க முயன்றது. சீனாவின் எழுச்சி அமெரிக்காவுடன் ஒரு போட்டியையும் உருவாக்கியது. 20ஆம் நூற்றாண்டின் இறுதியில் உலகின் ஒரே முன்னணி சக்தியாக இருந்த அமெரிக்கா இப்போது பொருளாதார ரீதியாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும்
ஒரு புதிய போட்டியாளரை எதிர்கொள்கிறது. வர்த்தகம், தொழில்நுட்பம், கடல் வழிகள் மற்றும் உலக அரசியல் என அனைத்து துறைகளிலும் இந்த போட்டி வெளிப்படுகிறது. தைவான் தொடர்பான பிரச்சனை இந்த போட்டியின் மிக முக்கியமான பகுதிகளில் ஒன்று. சீனா தைவானை தனது பகுதியாக கருதுகிறது. அதே நேரத்தில் தைவானுக்கு அமெரிக்காவின் ஆதரவும் இருக்கிறது. இந்த நிலைமை உலக அரசியலில் மிக நுணுக்கமான பிரச்சனையாகவும் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த பகுதியில் ஏற்படும் எந்த பெரிய மோதலும் உலக பொருளாதாரத்தையும் பாதுகாப்பையும் பாதிக்கலாம். அதே சமயம் சீனா தனது செல்வாக்கை விரிவுபடுத்த உலகின் பல பகுதிகளிலே முதலீடு செய்தும் வருகிறது. ஏசியா, ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பாவில் கட்டமைப்பு திட்டங்கள், துறைமுகங்கள் மற்றும் போக்குவரத்து வலையமைப்புகள் உருவாக்கப்படுகின்றன. இதன் மூலம் பொருளாதார உறவுகளை மட்டுமல்ல, அரசியல் செல்வாக்கையும் வலுப்படுத்த முயற்சி செய்யப்படுகிறது. சீனாவின் மிகப்பெரிய பலம் அதன் பொருளாதார அளவு, உற்பத்தி திறன் மற்றும் நீண்டகாலம் திட்டமிடும் திறன். அதே நேரத்தில் சில சவால்களும் இருக்கிறது. மக்கள் தொகை வளர்ச்சி மந்தமாகுதல், கடன் சுமைகள் மற்றும் சில சர்வதேச அரசியல் பதற்றங்கள் அதன் எதிர்கால வளர்ச்சியை பாதிக்கக்கூடியவைதான். இருந்தாலும் இந்த சவால்களை சமாளிக்க தேவையான வளங்களும் திறன்களும் அதற்கு இருக்கிறது. இன்றைய உலகத்தில் அமெரிக்கா, சீனா மற்றும் ரஷ்யா ஆகிய 3 நாடுகளும் உலக அரசியலின் முக்கிய மையங்களாக இருக்கிறார்கள். ஆனால் பொருளாதார வளர்ச்சி மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றத்தின் வேகத்தை பார்த்தால் சீனாவின் எழுச்சி இந்த நூற்றாண்டின் மிக முக்கியமான அரசியல் நிகழ்வுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. அது உலகத்தை மாற்றிய ஒரு சக்தி மட்டுமல்ல, இன்னும் தொடர்ந்து மாற்றிக்கொண்டிருக்கும் ஒரு சக்தியாகவும் உள்ளது. ஒரு காலத்தில் உலக அரசியலின் ஓரத்தில் இருந்த நாடு இன்று உலகத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் மைய சக்திகளில் ஒன்றாக மாறியிருக்கிறார்கள். இந்த மாற்றம் வெறும் பொருளாதார வளர்ச்சி அல்ல, அது திட்டமிடல், கட்டுப்பாடு மற்றும் நீண்டகால நோக்கத்தின் விளைவு. வரவிருக்கும் தசாப்தங்களில் உலகத்தின் சக்தி சமநிலை எவ்வாறு மாறுகிறது என்பதை தீர்மானிப்பதில் சீனாவின் பங்கு மிக முக்கியமானதாக இருக்கும்.